சி ஷார்ப்பில் 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் சி ஷார்ப்போட ஒரு முக்கியமான ஃபீச்சரையை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கன்சோலில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த மெசேஜை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறோம். அதாவது இங்கே மை நேம் இஸ்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, நேம்னு ஒன்று, ஐ ஆம் ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜ் ஒரு ஸ்ட்ரிங்கு, இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணி ஒரு மெசேஜாக ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த மெசேஜை நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி கன்காட்டினேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் கன்காட்டினேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் மூலமாக நமக்கு இப்படி இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம இப்படி எழுத முடியும். அதாவது நீங்கள் மேலே இருக்கிற ப்ளஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நார்மலாக எப்படி ஒரு இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி எழுதிட்டு போயிடும். இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்போலேட்டட் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் டாலர் சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ்குள்ள வரணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்கெட்குள்ள ரேப் பண்ணி அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணால் போதும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சி ஷார்ப் டிப்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.